வணக்கம் கேஸ், வெல்கம் டு போனோ தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூலத்தோட TWS Wonderbuds. Wonderbuds. இது கிடையாது, Wonderbuds டேய். Join the Millennials. ஆல்ரெடி இதுல என்னன்னா ஒண்டர் லுப் 500 இருந்ததுல, நம்ம வெளியில பாக்கும்போது என்ன பண்ணிருக்க போறான் மியூலோன்னு பேரு வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம். ஆக்சுவலா இது என்னது மியூசிக் ஆன் லவ்வா அந்த மாதிரி. சோ இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளுங்க தான். அவங்க பண்ற ப்ராடக்ட் பாக்குறதுக்கு டம்மியா இருந்தாலும் சும்மா கின்னு இருக்கும். ஆமா. சோ பாக்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ட்ரூலி ஒயர்லெஸ் இயர்போன்ஸ் வித் ப்ளூடூத் 5.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மேல இருக்க கவர்ல பின்னாடி பேக் சைட்ல கவருக்கு பேக் சைட்ல தான் இன்ஃபர்மேஷன். பின்னாடி வந்து 7mm ஸ்பீக்கர் டிரைவரா, அதுக்கப்புறம் டீப் பேஸ் சவுண்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ப்ளூடூத் 5.0, அதுக்கப்புறம் 10mm ஆபரேட்டிங் ரேஞ்சு, ஒரு இயர்பட்ஸ்லயும் 50 mAh பேட்டரி இருக்கு. சூப்பர் குட் இன்ஃபர்மேஷன். கேஸ்ல 400 mAh பேட்டரி இருக்கு. குட் இன்ஃபர்மேஷன். அப் டு 4.5 hours பிளே டைம். 85% வால்யூம் வச்சிருந்தா. அதுக்கப்புறம் 80%. அதுக்கப்புறம் 11 hours பேட்டரி பேக்கப் கேஸோட 11 தானா? ஆமா. அப்போ ஸ்டாண்ட் பை கேவலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் வித்தின் 2 hours. 2 hours மொத்த கேஸ் எல்லாமே சார்ஜ் ஆயிருக்குமா இல்லாட்டி பட்ஜெட் பண்ணுமா? இது வந்து அத அவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. ஓகே, 2 hours டச் சென்சார் கண்ட்ரோல் இருக்கு, IPX4 ரேட்டிங் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் டெக்னாலஜி இருக்கு, ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் லைட் ரெயின் ரெசிஸ்டன்ட். ஓகே. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிளேபேக் அண்ட் மேனேஜ் கால்ஸ். சரி. சோ சிரியோட கூகுள் அசிஸ்டன்ட்டோட காம்பேட்டிபிள். ஓகே. இப்போ இதுல என்ன இதோட பிரைஸ் வந்து பாக்ஸ்ல போட்டுருக்கு 4999 ஆனா விக்கிறது 2499. சரியா? வேற லெவல். ஆமா வேற லெவல். அமேசிங். ஆமா அமேசிங். மேசிவ். சோ அழகா ஒரு சின்ன LED இருக்கு தெரியுதா, சார்ஜர் இது. ஹாய், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் வேற இருக்கு போலயே. எவ்வளவு பர்சன்டேஜ்? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்ன பார்த்தோம். ஆமா, நம்ம அது என்ன பிராண்ட் பார்த்தோம், பிராண்ட் நேம் ஞாபகம் இல்ல. ஆனா அதுவும் 2000 ரூபாய் அந்த மாதிரி தான். 2000 1500 இருந்து 2000 ரூபாயோ சம்திங் அந்த மாதிரி பிரைஸ். அந்த டப்பா தான் ப்ளூ கலர் டப்பா. பேட்டரி லோவா இந்த பொருங்க, சார்ஜ் எவ்வளவு? USB டைப் C போட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேட்டரி இண்டிகேட்டர் அது வந்து நம்பராவே அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூடயே வந்து ஒரு இயர் டிப்ஸ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. சோ பாக்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா. ஓகேயா? ஆனா என்ன 2500 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையாங்கறத இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். Wonderbuds 500. எஸ். மூலா. என்ன தம்பி இன்னும் உங்க பேரை காணுமே? Wonderbuds 500 வந்துருச்சு. பாட்டு கேக்குதா? ஓகே, பேர் ஆயிடுச்சு, கனெக்டடு. ஆனா ஒரு சைடுல தான் வரைக்கும் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னாச்சு? ஒரு பக்கம் தானே காமிச்சீங்க. அடக்கு இருக்கு பசங்களா. இல்ல நார்மலா எல்லா ஹெட்செட்லயும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2 பக்கமும் அந்த வாய்ஸ் வரும். இப்ப கனெக்டடா இல்லையா என்ன எல்லாமே இதுல என்ன ஆகுதுன்னா ரைட் சைடுல வருது. அதான் மாஸ்டர் பட். அப்போ சிங்கிள் பட் யூஸ் பண்ண முடியாதா? எடுத்து வச்சு வருங்க உனக்கு பாப்போமா? பாத்திரலாம் வருதா? ஆனா அது ஆஃப் ஆன மாதிரி தெரியலையே. சார்ஜ் காட்டிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே இதுவாயிடும். அப்ப அதுல காது வச்சு பாரு. ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல இது தனியா கேக்குது, பிரச்சனை இல்ல. அதே மாதிரி வெளில எடுத்ததுமே பேர் ஆகுதா? ஆகுது. வேற லெவல். பக்கா சூப்பர். ஆடியோ குவாலிட்டி மாட்டினதுமே ரைட் சேனல் லெஃப்ட் சேனல் சொல்லிட்டு பாட்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. டச் சென்சிட்டிவ் சொன்னாங்கல்ல. டபுள் டேப். பக்கா. ஏன்னா அந்த டச் ஏரியா பார்த்தல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு. சோ மிஸ்டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பக்காவா டிசைன் பண்ணிருக்காங்க. இவ்வளோ காதுல இருக்கிறது தெரியுதா இல்ல ரொம்ப லைட்டா இருக்கா? டபுள் டேப். ஓகே, கூகுள் அசிஸ்டன்ட். அப்போ ட்ரிபிள் டேப்பா நெக்ஸ்ட்க்கு? அந்த மேனுவல் ஏதாவது போட்டுருந்தது. ஆமா, ட்ரிபிள் டேப்டா. மை காட். ஆன்சர் கால், சிங்கிள் குயிக் டேப், ஹேங் அப், single quick tap, refuse call, touch any earbuds and hold for 2 seconds. Okay, play pass க்கு வந்து single quick tap, previous next song க்கு வந்து triple, leftல double quick னா next, ரைட்ல வந்து double tap பண்ணா next போவோம், leftல வந்து triple பண்ணா previous போவோம். அப்படியா? அப்ப இந்த சைடு triple என்னத்துக்கு?
இந்த சைடு ட்ரிபிள்க்கு வேலையே இல்லை போல. இப்ப ஆமா, இந்த சைடு ட்ரிபிள்க்கு அப்ப வேலையே இல்லைல்ல. இதுல டபுள் டாப் பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகுது இல்லையா? ஆமா. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிருக்காங்க. லைட் வெயிட்டா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா லைட் வெயிட் தான். லைட் வெயிட் தான். கம்ஃபர்ட்லாம் பெரிய பிரச்சனையா இருக்காது கன்ஃபார்மா, அது ப்ராப்ளம் இல்ல. சூப்பர். ஓடும் போது கூட கலர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு தான் தோணுது. வெளில கேக்குதாடா உனக்கு? எனக்கு கேட்கல. கேட்கல. மேக்ஸிமம் வால்யூம் கேட்கல. கேட்கலையா? எனக்கு கேட்கலையே. பரவாயில்லையே, எப்படி? மேபி ஆனா இன்னொன்னு சொல்லணும், இதுல வால்யூம்கான கண்ட்ரோல் எதுவும் கொடுக்கல. இருங்க, வால்யூம்க்கு இருக்கு. டச், லாங் டச் லெஃப்ட் இயர் புடிச்சு ஹோல்ட் பண்ணா வால்யூம், அதாவது லெஃப்ட் பட்டனை புடிச்சு ஹோல்ட் பண்ணா வால்யூம் டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு டோன் வேற வருது. ரைட் பட்டன்ல பண்ணா இன்க்ரீஸ் ஆனதோ லைவ் ஆகுது. சூப்பர். சோ மேக்ஸிமம் வால்யூம்ல தான் இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? மேக்ஸிமம் வால்யூம்னே வருது. மேக்ஸிமம் வால்யூம். ஆனா உனக்கு வெளில கேட்கல, லைட்டா தான் கேக்குது இல்லையா? கேட்கவே இல்ல. ரொம்ப எனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குன்னா இதுல ரொம்ப சாஃப்டா. சரியா? இது வந்து பாஸ் பூஸ்டட் பட்ஸ் கிடையாது. சரியா? ரொம்ப நார்மல். அதாவது பாஸ் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பாஸ்க்கு வந்து இப்போ 100 மார்க்ஸுக்கு வந்து 50 போட்டாலே வந்து பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லலாமா? இது வந்து நீ கேட்டு சொல்ல, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. பேலன்ஸ்டா இருக்கு. பேஸ் அவ்வளவு பூஸ்ட் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. வாய்ஸ் கிளியரா இருக்கு. மிட்ஸ் கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு ஓரளவுக்கு. ஆமா, அதாவது இது வந்து எப்படி இருக்கும்னா 2500னா நல்ல ஒரு வேல்யூ தான் அது. நல்ல வேல்யூ. இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா கால்ஸ் எப்படி இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் கால்க்கு இருக்கா இல்லையாங்கிறத இந்த ரூம்ல வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல மேபி நம்ம வேற ஏதாவது ஒரு வீடியோல சொல்ல முடியும். பட் கால் பேசும்போது ஏதாவது எப்படி இருக்குன்றது வேணா இப்ப பாக்கலாம். கால் மாட்டிக்க. ஹலோ வாட்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாட்சன்? சாப்பிட்டீங்களா? அப்படியா? நான் இப்ப மூலோ வண்டர்பட்ஸ் 500க்கு வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மூலோ வாய்ஸ் எப்படி இருக்கு வாட்சன்? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா வாட்சன்? பேக்ரவுண்ட்ல சிவா பேசுறதும் கேக்குதா? நான் பேசவே இல்லையடா, இப்பதான்டா பேசுறேன். இப்ப ஐயா நீங்க பேசுனீங்களா, அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க நிலைமை எப்படி இருக்கு வாட்சன்? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏன்னா OnePlus பட்ஸ் யூஸ் பண்றானா. அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படிதான். ஓகே வாட்சன், பாப்பா வாட்சன். நல்லா தான் இருந்தது. ஓகே. சோ இதுல இன்னொரு பிரச்சனைனா, நீங்க வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணிட்டு அந்த ஆடியோவை அட்டாச் பண்ண சொன்னீங்க. ஆக்சுவலி நிறைய பேரோட கருத்து அதுதான். பண்ணலாம். பட் இப்போ ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை அனலைஸ் பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல, அது எந்த விதத்துல அனலைஸ் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நாங்களே வந்து சப்போஸ் அதை வேற ஏதாவது ஆடியோ டெஸ்டிங் டூல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி சொன்னா ஓகே. கரெக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க போன்ல அவங்கவுங்க ஹெட்செட்ல கேட்க போறீங்க, இல்லாட்டி அவங்கவுங்க போன் ஸ்பீக்கர்ல கேட்க போறீங்க. கண்டிப்பா டிஃபர் ஆகும். அதான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன தெரியுமா ஒண்ணு ஜென்யூனா சொல்ல முடியும். அப்போ இந்த இடத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. சப்போஸ் இப்ப நான் வாட்ஸ்அப்ல பேசும்போது அவன் ஒரு ஃபீச்சர் போன்ல பேசிட்டு இருந்தானா, அதுல இருக்கிற இயர்பீஸ் அந்த அளவுக்கு சூப்பர் இல்லைன்னா, நம்ம பேசுற வாய்ஸ் எப்படி பேசினாலுமே யாரா அவன் சந்தில வந்து கத்திக்கிட்டு இருக்கான்னு தான் கேட்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. பட் அவன் அந்த மாதிரி போன் எதுவும் யூஸ் பண்ணல. மீட் அண்ட் ப்ரோ அந்த மாதிரி ஏதோ நல்ல போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால பிரச்சனை இல்ல. அதனால நம்ம ஆளுங்களோட ஃபீட்பேக்கே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா தான் ப்ரோ இருக்கும். நம்ம வந்து இந்த பிராண்டுக்காக, அதுவும் இந்த ஹெட்செட்டுக்காக பேசணும், வேற ஏதாவது ஒரு ஹெட்செட் இருந்தா அதுக்காக பேசணும்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா டிஸ்க்ளைமர் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் எதுவும் பண்ணல. கரெக்ட், ரைட்டா? அதனால நீங்க நம்பலாம், ப்ராப்ளம் இல்ல. இப்போதைக்கு சொல்லணும்னா கடைசியா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், லோ லேட்டன்சி. கேம் லோலாய். அதேதான். கொஞ்சம் இருக்கு. பப்ஜிக்குலாம் அது கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பப்ஜி, சிஓடி, ஃபவுஜி இருக்கு. லேட்டன்சி இஷ்யூ இருக்கு ப்ரோ. சரியா? கேமிங்க்கு வந்து இது ஃபேவரபிளான்னு கிடையாது. நீங்க அவுட்டோர்ல வாக்கிங் பண்ணும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குலாம் வந்து பாட்டு கேட்க வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா ஓகே, போகலாம். அதே மாதிரி கால்ஸுக்கு கூட நல்லா தான் இருக்கு, எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ நீங்க யோசிச்சுக்கோங்க. கேமுக்கு வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். மற்றபடி ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. மியூசிக் ஓகே, நாட் அ பிக் டீல். சூப்பர். ரைட்டே. வேற என்ன? அதான் மூலோ வண்டர்பட்ஸ் 500. ஆமா. வேறு சில கண்டென்ட்டோட நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹெட்செட் வீடியோ பண்ணும்போது நாங்க மனசுல நிறைய யோசிச்சுட்டு தான் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா
பண்ணும்போதே ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொல்லணும்னு தோணும். பட் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கீழே கமெண்ட்ல கேட்கும்போது அது எங்களுக்கு தெரியும். அதுல நாங்க ரிப்ளை பண்ணிடுவோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம்.